உடைச்ச பிறகு அச்சாணி கைண்டு ரதம் அப்படியே நல்லா குழஞ்சி கீழே போய் சாயிற தருணம் சட்டுன்னு தன்னுடைய அந்த இடது கை கட்ட வரல கைகை அது அச்சாணியாக உள்ளே சொருகினான். ஏன்னா முனிவருடைய சாபம் இது இரும்பு மாதிரி ஆகணும் கட்ட வரலன்னு ஒன்று அவன் நம்ம கையாக இருந்தால் சட்டுனி ஆயிரும். அவள் சட்டுனை இறக்கினா அது அப்படியே கெட்டிக்காரி கூட்டின்னு போய் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே அழிச்சின்னு போய் தசரதனுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணி முதலுதவி பண்ணி காப்பாற்றி விட்டாள். உடனே உசிரியே காப்பாற்றின கைகேயி உனக்கு என்ன வேணும் நான் கேளு தரேனா. உடனே எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் உசுரோடு இருந்தால் அதுவே போதும்னு அப்போ சொன்னான். ஆனால் சொன்னால் இப்போ தோணாது, பால்யத்தில் வயசாகும்போது என் பிராணன் எடுப்பே, அதனால் இப்போவே என்ன வேணும் 2 வரம் தரேனா, தேவைப்படும் போது கேட்குறேன்னு அப்போ சரிண்ணா. அது அவளே மறந்துட்டா, கூணி ஞாபகப்படுத்துகிறாள். அந்த 2 வரத்தை இப்போ நீ கேளு. கலங்கியமா மனத்தனனை கைகேசி வரம் வேண்ட மலங்கியமா மனத்தனாய் மன்னவனம் மராதொழிய குலக்குமரா காடுரைய போவென்று விடை கொடுப்ப இலக்குமனோடு வைதேகியும் அங்கு போனதோர் ஏகியதோர் அடையாளம்னு அற்புதமாக ஆழ்வார் பாசுரம். உடனே என்ன பண்ணுறாள், கூட்டிட்டு வான்னு சொல்லி அந்த சுமந்தரை அனுப்பி நீ போய் தசரதன் அழிச்சிட்டு வாழ்ந்தாள். உடனே தசரதன் அழிச்சிட்டு வந்தவுடனே இவன் என்ன பண்ணா, தன் தலையில் போட்டிருக்கிற அற்புதமான நெத்தி சுட்டிலேருந்து உச்சங்காலில் மிஞ்சி வரையில் எல்லாத்தையும் சாத்தின்னு இருக்கிறவள் நல்ல அற்புதமான தீர்க்க சுமங்கலியாய் நல்ல சர்வ அலங்கார பூஷிதையாக இருக்கிறவள் தானே அமங்கலியாக்கிக்கிறதுக்காக தன் தலையில் இருக்கிற மங்கள பூன் என்று சொல்லக்கூடிய மங்கள அணிகலன்களை எல்லாம் அறுத்து எரிந்து வீசினாலாம். அதுவும் சாயரக்ஷ வேலை, விளக்கேற்றுற வேலைன்னு சொல்லுவாள். அந்த விளக்கேற்றுற வேலையில் அந்த பூவை எடுத்து கட்டி வீசி எறிஞ்சா. பெண்கள்னால் சுமங்கலிகள் பூவும் பொட்டு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அது மாதிரி ஆனால் அந்த பூவை எடுத்து வீசினா சாயரக்ஷ வேலையில் பொட்டை தானே அழித்து விட்டுண்டாள். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் பண்ணா. வாசப்படியில் காலை நீட்டி படுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். இவன் அந்த வாசப்படியில் விளக்கியும் அணைச்சுட்டு காலை நீட்டி படுத்துண்டு தசரதனை கூட்டிட்டு வாடினா. அவருக்கு என்னோ அந்த வீடே இருட்டு கிரகமாக இருக்குது, காரா கிரகமாக. இந்த தசரதனுக்கு உடம்பெல்லாம் பதறது. என்னடா இது ராத்திரி நேரத்தில் சாய நேரத்தில் எல்லோரும் விளக்கேற்றி வைப்பான்னு பேர். அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்கிறேன். இப்போல்லாம் 6 மணி ஆனால் டிவி சீரியல் தான் பார்க்குறாளே தவிர விளக்கேற்றுறது கிடையாது. நான் எங்கேயாவது ஊருக்கு போனேன்னா அங்கே எது ரொம்ப வசதியாக இருக்கோ அதை எடுத்துன்னு வந்து வாங்கின்னு வந்து ஆற்றுக்காரி கொடுப்பேன். அது மாதிரி ராஜபாளையம் போயிருந்தபோது அங்கே முறுக்கு நன்னா இருக்குன்னு வாங்கின்னு வந்து எங்கள் ஆற்றுக்காரி கொடுத்தேன். மாமியார் மாட்டு பொண்ணும் எங்கள் அம்மாவும் அவளும் ரொம்ப சமத்தாக சண்டை போட்டுக்காமே சாயந்தரம் சீரியலை போட்டுண்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தாள். உபன்யாசம் முடிச்சுட்டு ஆற்றுக்கு போனேன். போனவுடனே மாமி கேட்டா, டே எங்கே வாங்கினேன் இந்த முறுக்கு, ஒரே சிக்குன்னு இருக்குது, ஒரே கசக்கிறதுன்னா. உடனே சொன்னா, என்னடி நான் சாப்பிட்டு பார்த்து தானே வாங்கிட்டு வந்தேன், சீர்முறுக்குன்னு கொடுத்தானே, எங்கே காட்டுன்னு விளக்க போட்டு பார்த்தா கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பக்கம் கொசுவத்தி சுருள் ஏற்றி வச்சிருக்கா. அந்த பக்கம் முறுக்கு இருக்கு. இப்போ சிவி டிவியில் பார்த்துட்டே இங்கே ஒடிக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஒடிச்சு வாயில் போட்டுண்டு கசக்கிறதேன்னா இதை எது செய்யக்கூடாத பண்ணால் வாழ்க்கையை கசந்து தான் போகும். அது மாதிரி படுத்துண்டா கைகேயி. உடனே தசரதன் பதறி போய் வராள். தம்மன் வந்த ஜரைர் சித்தம் காமவேகபஜானுஜம் தவாத பிருத்திவி பாலம் கைகேயி தாருணம் பஜாக. அயோத்தியா காண்டத்தில் 10வது சர்க்கம். தசரதன் கைகேயை பார்க்குறா. அம்மா என்ன சோதனை வந்துடுத்து, உன் தலையில் இடி விழுந்துடுத்தா, கல்லவிழ் கோதை கருத்தமைந்த மைந்தன் வெள்ளத்து நெடுஞ்சுடர் மின்னின் மின்னன் அக்கான் உள்ளம்பு வந்து செய்வன் ஒன்றும் உலோவன் வள்ளல் இராமன் உன் மைந்தன் மேல் ஆணை. நான் முதல்லையே அவருடைய நிலைமையை பார்க்கறதுக்கு இவனுக்கு சகிக்கலை. ஏன்னா ஒரு பொண்ணு எப்படி இருக்கப்படாதோ, ஒரு கணவன் ஒரு மனைவியை எப்படி எந்த கோலத்தில் பார்க்கக்கூடாதோ அது மாதிரி அவள் இருக்கா. அவனால் பார்க்கவும் முடியல. கண்ணை பொத்திண்டா. அம்மா நீ என்ன வேணும்னு கேட்டாலும் தருவே, என் உசிரே கேட்டாலும் தருவே. என் உசிர் இல்லை, என் உசிருக்கே உசிராக இருக்கிற ராமன் மேலே ஆணையிட்டு சொல்லு, நீ சொன்னேன்னா தட்ட மாட்டேனா. அப்போ தான் தைரியமாக எழுந்து உட்காந்து லைட்டையே ஆன் பண்ணுறாள், சுவிட்ச் ஆன் பண்ணுறாள். ஏன்னா இது ஆக்டிவேட் ஆகிடுது. ராமன் மேலே சொல்லிவிட்டுனா கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு இவர் மேலே சொன்னால் கூட ஏதோ நினப்பில் சொல்லிட்டேன்னு சமாளிச்சுடுவார். ராமன் மேலே சொல்லிட்டான், கவலை இல்லைன்னு எழுந்துட்டாள். சத்யவசனாத்ராஜா தர்மபாசேன சம்யதா விவாசய மாசா சீதம் ராமம் தாசரத பிரதிம். தசரதனுக்கு ராமன்னா அத்தனை பிரியம். அதனால் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டான்னு
இப்போ தைரியமாக சொல்கிறாள், ஒரு காலத்தில் சம்பாசன யுத்தத்தில் உங்களுக்கு பிராணோபாயம் பண்ணி கொடுத்தேனே, கட்ட விரலையே கொடுத்து அதுக்காக 2 வரம் கொடுத்தேளே, அதை இப்போ எனக்கு ஓடும் தரையலானா. என்ன அதுதானே கொடுத்தா போச்சு, என்ன வரம்னு கேட்டான். சக்கரை பொங்கல் பண்ணி தரணுமா, கோதுமை அல்வா பண்ணி தரணுமா, திருநெல்வேலியிலேருந்து ஸ்பெஷலாக அல்வா வைக்கணுமா எல்லாம் கேட்குறான். இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், ஒரு வரத்தாலே என் பரதன் அரசனாகணும். இத்தனை நாள் என் ராமன் சொல்லியிருந்தவள் இன்னைக்கு என்ன சொல்றா, என் பரதன் விட்டாள். உடனே இத்தனை நாள் ராமன் தான் என்னுடைய பிள்ளை, பரதன் அவனுடைய பிரதர் அப்படின்னா, இப்போ என்னுடைய பிள்ளை பரதன்ட்டாகும், டோன் பார்தர் அப்படின்ட்டா. மற்றவள்லாம் பரதன் நாடாளனும் ராமன் காட்டுக்கு போகணும்னா. தசரதன் கேட்டா உம்பிள்ள நாடாளனுன்றது ஏற்றுக்கிறது தான், எல்லா அம்மாவும் தன் குழந்தை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாள். அதனால் நீ கேட்குறது தப்பில்லை. ஆனால் அதுக்கு எம்பிள்ளையே நாட்டை விட்டு காட்டுக்கு போகணும்னு தசரதன் கேட்குறான். எப்போ அவள் பரதனை தம்பிள்ளைன்னு சொன்னாலோ தசரதை அப்போவே நம்பல. அவள் உம்பிள்ள பரதன் எம்பிள்ளை ராமன் முடிவு பண்ணிட்டான். அவன் சொன்னான் உம்பிள்ளை நாடாடுறது ஓகே, எம்பிள்ளை எதுக்கு காட்டுக்கு போகணும்னு கேட்டான். இல்லை இல்லை அவன் இருந்தான்னா பரதன் வந்து உட்காரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு ராமன் மேலே அத்தனை பிரியம். ராமனை பிடிக்காதவா யாராவது இருக்காளா, அவன் தான் எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். அதனால அவன் மாதிரி பையன் ஏதாவது வேணான்னு சொல்லிட்டு போகிறான்னு ராமனை அனுப்பிட்டு தான் பரதனை உட்கார வைக்கணும்னு கேட்டாள். உடனே தசரதன் கொடுக்க மனசு இல்லாமல் இது மட்டும் முடியாது அப்படின்னுட்டான். உடனே கைகேயி ரொம்ப கோவம் வந்துடுது. நீங்கள்லாம் ஒரு தர்மாத்மாவா, தர்மாத்மா ராமாத்மான்னு சொல்லி தசரதன்னா தர்மராஜ்யம்னு சொன்னாலே, ஆனால் அந்த ராஜ்யத்துக்கே ஒரு கலங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. எப்பேற்பட்ட குலம் உன் குலம், விஸ்வா குலம், எப்பேற்பட்ட ரவிகுலம், சூரிய குலம், சத்திய சந்தன் ஹரிச்சந்திரன் தானே, அது மாதிரி குலம், உன் குலத்து பெருமையெல்லாம் இன்னைக்கு நாசமாக்கிட்டியே ஒரே க்ஷணத்திலேன்னு கைகேயி தர்மத்தை பேசுகிறாள். இவ அகம்பாவமாக அதர்மமாக தன் பிள்ளை நாடாளனும் கேட்டவள் ராமனுக்கு தர்மோபதேசம் பண்ணுறாள். ஊருக்கு உபதேசம் தன் அளவில் கிடையாதுன்னு அப்படி எடுத்து சொல்கிறாள். தசரதா உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நம்முடைய குலத்தில் ரவி குலத்தில் விஸ்வா குலத்தில் சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ஒரு புறாக்கும் கழுகுக்கும் சண்டை வந்த பொழுது அந்த புறாவை காப்பாற்றுறேன்னு தான் சத்தியம் பண்ணதுக்காக அந்த கழுகு கொத்தின அதனுடைய எடைக்கு சமமாக தன் தொடையே அறிஞ்சு கொடுத்தானே, அது தர்மமா சொல்லிட்டு அடுத்த செகண்டே கிடையாதுன்றீங்க, இது தர்மமா அப்படின்னா. அர்கலன்னு ஒரு ராஜா, அவன் அரசன் பிராமணன் எது கேட்டாலும் தருவேன்னு சொன்னபோது உன் கண்ணை கொடுன்னு அந்த அர்கலன்று பிராமணன் கேட்டபோது கவலையே படாமல் சட்டுன்னு பிடுங்கி கண்ணை கொடுத்தானே, அந்த அர்கலன்றதான ராஜா தர்மராஜாவா நீ ராஜாவா அப்படின்னு கேட்டால். ஒரு சமயம் தேவதைகள்லாம் சமுத்திரராஜன்கிட்ட சரணாகதி பண்ணி எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய யதார்த்தானத்தை விட்டு தாண்டி பூமிக்குள்ளே வரக்கூடாது, எல்லாரும் சுபிக்ஷமாக வாழணும்னு சொல்ல அவளுக்கு பண்ண சத்தியத்தை இன்னைக்கு வரையிலே ஞாபகம் வச்சுண்டு சமுத்திரன் அங்கேயே இருக்கானே, சமுத்திர ஜலம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டுனா அந்த சமுத்திரராஜன் ராஜனா நீ தர்மராஜனான்னு புத்திரோலோகார்த்திதம் பாப விசப்யம் பதிதம் எட்டமாதாமப்வீஷ்ய சைஷ்வாகமிதம் அப்ரவீத். 12வது சர்க்கம். தசரதர் கோபத்தினாலே அந்த கைகேயி ஏச ஆரம்பித்தாலாம், நீ வந்து பொண்ணு இல்லைம்மா பெண்ணென உற்ற பெரும்பழி அப்படின்னு விட்டாள். உடனே சொல்லிட்டு இதை ராமங்கிட்ட சொல்கிறது கூட அவருக்கு தைரியம் இல்லையா, அப்படியே கீழே உழுந்துட்டான் தள்ளாடி மயக்கத்தில். இதுதான் சமயம்னு கைகேயி சுமந்திரனை கூப்பிட்டு நீ போய் உடனே ராமனை ஐஷின் வா அப்படின்னாள். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே வரதனே ஆனடி போய் தாழ்த்திரு சடைகள் தாங்கிடம் தவம் மேற்கொண்டு பூமி வெண் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் என்றான். ராமன் அங்கேருந்து ஓடி வந்தா ரொம்ப சந்தோஷமா. அப்பா வந்து காலையில் தான் யுவராஜ பட்டாபிஷேகம்னா அம்மா ஒரு படி மேலே போய் ஏன் தள்ளி போடுறேன் இப்போவே பண்ணுங்கன்னு கூப்பிட்றா போல இருக்கு எங்கள் அம்மா. அவனுக்கு கோசலையை விட கைகை தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது கல்யாணம் ஆனோன்னா அந்த அம்மா காலில் போய் விழுந்தா போய். அப்படி இருக்கும் பொழுது நேராக சந்தோஷமாக வந்தான் சீதை கிட்ட சொல்லிட்டு, எங்கள் அம்மா கூட தசரதன் நாளைக்கு யுவராஜ் ஆக்குறேன்னா சந்தோஷம்னு உட்காந்துட்டாவ. ஆனால் கைகேயி பாரு அவனோட சண்டை போட்டு இப்போவே முடிசூட்டணும்னு சொல்லியிருக்கா, என்ன வர சொல்லியிருக்கான்னு ஓடினான். ஆனால் போனவே நீ உடனே தாழ்சடை பூண்டு 14 வருஷம் ராமா காட்டுக்கு போகணும், அதுதான் உன் ராஜாவுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டா. உடனே
ராமன் எதற்கும் கலங்கலே. காடு போகிறதுக்காக 19வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் சம்மதம் பண்ணிட்டு அங்கேருந்து ராமன் காட்டுக்கு போகணும்னு சீதை கிட்ட போய் சொல்கிறா, அம்மா நான் 14 வருஷம் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன். எத்தனை நாள்? 14 வருஷம் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன்னா 10 நாள் 9 நாள் கதைன்றதுக்குள்ளே 4 நாள் ஓடி போயிடுது. அது மாதிரி வேகமாக ஓடும் காலம். அப்படி வேகமாக போயிடும். நீ எங்கள் அம்மா எங்கள் அம்மா கௌசல்யை நன்னா பார்த்துக்கணும். அதுபோல் என்னுடைய அம்மா மட்டும் இல்லை, கைகேயி என்னுடைய அம்மா, என் சுமித்ரே என்னுடைய அம்மா, என்னுடைய தாயாரையெல்லாம் நன்னா கவனிச்சிக்கணும்னா. திருமங்கையாழ்வார் அற்புதமாக பாசுரம் பாடுறாள். சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேன்னு திருமங்கையாழ்வார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் 5 க்ஷேத்திரங்களை ஒன்றா சேவிக்கலாம். 5 தலத்து எம்பெருமானே. அயோத்தி ராமன் போக முடியாதவா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் வந்தேன்னா அங்கேயே குடும்பத்தோடு ராமன் அங்கே இருக்கா. அதாவது பரதனும் தம்பி சத்ருக்கனும் இலக்குமனோடு மைதிலியும் புறவே நன் புகழும் குழில் சூழ் குடிகளோடு மயில்கள் என்றாட புறபமே கமழும் குழிலோடு குழில்கள் என்றாலும் இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருவல்லிக்கேணியில் மங்களாசாசனம் அதில் சொல்கிறாள். சிற்றவை பணியால், சிற்றவைனா சின்ன மாதா சித்தி அப்படின்ற பாருங்கோ. அது மாதிரி அவள் சித்தி, அவள் கைகை, பெற்ற தாய் கௌசலை. அது சொல்ல சிற்றவை பணியால் முடிதிறந்தான். பெற்ற தாயார் கூட சொல்லு, சித்தி கைகை சொன்னான்னு அப்போவே காட்டுக்கு புறப்பட்டானான். பொறுவில் எம்பி புறவி பிறப்பான் புகழ் இருவர் ஆணையம் ஏத்தின நின்று போய் கருவி மாமழை கத்தடம் கண்டு நான் வருவன் இன்று வருந்தலை என்பான்னு சொன்னாய். மாற்றுத்தாய் சென்று வனம்போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றடி கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றம் இலாதானை பாடிப்பெற சீதை மணாலனை பாடிப்பெறன்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம். மாற்றுத்தாய்னா நேரடி தாயான கோச்சலை கேட்கல, மாற்றுத்தாயாராக இருக்கிற சித்தியான கைகேயி சொல்ல காட்டுக்கு போனான்னு அவன் பெருமையை பேசுகிறாள். அப்போது சீதைக்கிட்ட எங்கள் அம்மாவையெல்லாம் பார்த்துக்கணும், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னா அப்போ சீதை தர்மோபதேசம் பண்ணுறான். எல்லா கணவனுக்கும் உபதேசம் பண்ணுறது யாருன்னா பொண்டாட்டிகள் தான், நல்லா தெரியுது. ராமாயணத்தை கேட்கும்போது சீதை சொல்கிறாள், ஒரு பிராமணன் என் கை ரேகைகளை குழந்தையாக இருக்கும்போது காட்டினேன் ஜனகமகா சக்கரவர்த்தி நிமி சக்கரவர்த்தி ராஜ்யத்தில். அப்போ ஒரு பிராமணன் கைரேகையை பார்த்துட்டு, அம்மா நீ கணவனோடு 14 வருஷம் 14 நாழிகையாக காட்டில் கழிக்க போகிறேன்னா அப்போ எனக்கு அது நாழிகையாக தான் பட்டுது. ஆனால் இப்போ தான் 14 வருஷமாக படுது. அதனால் அவர் சொன்ன வாக்கு என்றைக்கும் பொய்க்காது. ராமா உன் வாக்கு வேணா பொய்க்கு போகலாம், ஆனால் பிராமணன் வாய்க்கு பொய்க்கவே பொய்க்காது. அதனால் என்னை நீ விட்டுட்டு போக முடியாது, நான் கூடவே வருவேன் அப்படின்னு விட்டார். 2வது சொல்கிறா, போன கல்பத்திலே ஒரு ராமாவதாரம் நடந்திருக்கு. அந்த ராமாவதாரத்தில் சீதையை விட்டுட்டு காட்டுக்கு போனான்னு எந்த இதிகாசம் எழுதவே இல்லை வால்மீகின்னு விட்டார். அதனால் நீ கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னா இது 2வதாக தான் நடக்கிறது. ராமாயணம் எத்தந்திரம் கேட்டாலும் அப்போ நடக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா வால்மீகி கிட்ட பரத்வாஜர் சொல்ல அவர் அப்படியே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி சொல்கிறாராம். கண்ணை மூடி பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடியே அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தோணும். அப்படி சீதை சொல்கிறா, போன கல்பத்திலே ராமாவதாரம் நடந்திருக்கு, அதில் ராமன் சீதையை விட்டுட்டு போனதா யார் சொல்லி நான் கேட்டதில்லைன்னு விட்டான். ராமனுக்கே புதுசாப்பட்டுதான். அடுத்து சொல்கிறா, உங்கள் அம்மா கோசலை மட்டும்தான் தர்மாத்மான்னு தசரதனோடையே இருந்து கைங்கரியம் பண்ணோம், நான் மட்டும் என்ன துராத்மாவா உன்னை பிரிஞ்சு தனியாக இருந்து கட்ட பண்ணோம்னு, அதனால் நானும் காட்டுக்கு வருவேன்னா. எல்லாத்துக்கும் மேலே சொல்கிறாள், ராமன் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி. அதனாலே சொர்க்கமே ஆனாலும் ராமன் இல்லாட்டா அது நரகமாகும் அப்படின்னு சொல்லி நான் உன்னோட வருவேன், இதை நீயே கூட தடுக்க முடியாதுன்னு புறப்பட்டாள். சததர்ஷாசதே ராமோ நிஷன்னாம் பிதரம் சூபேக்கு கைகேயி சகிதம் தீனம் முகேன பரிசிஷ்யதாக. 20வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்திலே கௌசல்யை விலாவாரியாக சொல்லி 14 வருஷம் ராமன் பெட வாங்கிட்டு அம்மா அப்பாவெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி சுபந்தரன் தேர் எடுத்து வர சொல்லி தான் ஏற கூட மரபுரி தரிச்சுண்டு தனக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் தசரன் சொன்னால் எனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன்டா, அதையாவது போகிற வழிக்கு எடுத்துகிட்டு போனா. இல்லை அது மாதிரி போனால் என்னுடைய விரதம் சித்தியாகாது, அதனால் விரதியாக இருந்துட்டு வாழ்ந்தான் எங்கள் அம்மா கைகேயி சொல்லியிருக்கா. அப்போது எங்கள் அம்மான்றாவே 14 வருஷம் விரதியாக வாழ்ந்துட்டு வான்னு சொல்லியிருக்கா. அதனால் விரதியாக வாழனா கைப்பணம் கொண்டு போனால் அதில் சௌகரியம் தேடும், அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு
மர உரி தரிச்சுண்டா, பட்டு பீதாம்பரங்கள்லாம் அகத்திண்டு மர உரி தரிச்சுண்டு புறப்படுறான். சன்னி தேச பிதுத்திய யதாதேன பிரதிஷ்டுதம் தஜாரண்யம் பிரவேஷ்டவ்யம் நவவர்ஷாணி பஞ்சசா. மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறுப்பனோ என்று பின்னவர் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோன்னு பரதன் ஆண்டாண்ண ராமன் ஆண்டாண்ண எல்லாரும் ராமன் தான் அப்படின்னு சொல்லி பாடார் செல்வம் படற்செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆறா அன்பினை அவளோடு அருங்கானம் அடைந்தவனே கீராளும் வரைமார்பா திரு கண்ணபுரத்தரசே தாராளும் நீள்முடி என் தாசரதி தாளேலோன்னு பெரியாழ்வார் மங்களாதாசனம். சித்திர மாதம் சுக்லபக்ஷம் புஷ்ய நட்சத்திர தசமி திதியிலே ராமர் வனத்துக்கு புறப்படுறார். கிந்தவர்த்தியதோதேன பிதாதோமிதிலோதிபக ராமாசாபகரம் பிரப்யே திரியம் புருஷ விக்கிரகம். உடனே ரெண்டு பேரும் கிளம்பும்போது லக்ஷ்மணன் வில்ல எடுத்துன்னு முன்னாடி கிளம்பினான். ராமன் கேட்டான், நீ எங்கடா கிளம்புறே கூடான்னா. எப்போ பார்த்தாலும் கூட வரியேடா, விஸ்வாமித்திரர் கூட்ட போது என்னை மட்டும் தான் கூட்டார் ஒருத்தனை கொடுன்னு, நீ கூடவே வந்தே ஆடி தள்ளுபடி மாதிரி நானும் வரேனேன்னு. இப்பவும் புறப்புறியா, ஏண்டா வரே, உனக்குன்னு ஒரு தர்மம் இல்லையா, புருஷ தர்மம். அதனால் ஊர்மியில் உன்னை நம்பி கட்டி கொடுத்துருக்காள், அந்த ஊர்மிலையாவது வச்சு கண்கலங்காமல் காப்பாத்துறா, நீ என்னோட வரப்படாதுன்னா. உடனே சொன்னா, இல்லை நான் அவதாரம் எடுத்ததே ராமகைங்கரிக்கு தான் எடுத்திருக்கேன், அதனால உன்னை விட்டு நான் என்னைக்குடா பிரிஞ்சிருக்கேன், அதனால் நானும் வருவேன்னு அப்படியே கூடவே கிளம்பிட்டானா. உடனே கிளம்பினோடனே சுமித்திரை கிட்ட போய் இவன் எப்படி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கிளம்புறானோ அது மாதிரி லக்ஷ்மணன் சுமித்திரை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறான். அம்மா 14 வருஷம் எங்கள் அண்ணா காட்டுக்கு போகிறார், நானும் அவரோட போய் அண்ணன் கூட போய் அந்த காட்டில் 14 வருஷம் இருந்துட்டு வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னா. உடனே சொன்னா, நீ போகாதேனா, நீ கூட போகாதேன்னு விட்டாள். லக்ஷ்மணன் தூக்கி வாரி போட்டுது, என்னடா இது, ராமன் கூட தடுக்கலே, ஆனால் அம்மா கூட போகாதுன்னு தடுக்கிறாளே அப்படின்ட்டு. அம்மா என்ன வார்த்தை சொன்னேன், வாயால் சொல்லலாமா, நீ 2 பிள்ளை பெற்றே, ஒன்று பகவத் பக்திக்காக என்னையும் இன்னொன்று பாகவத் பக்திக்காக சத்ருகன் ஆழ்வானையும் பெற்றியே, அது சத்தியமானா இந்த வார்த்தை சொல்லலாமா, ராமகைங்கரியத்துக்காக தானே நான் வந்து அனந்தாழ்வன் இந்த அவதாரமே எடுத்திருக்கேன்னா. அப்போ சொன்னா சீதே, கூட போகாதேன்னு சொன்னேன்னு தவிர போகாதேன்னு சொல்லலே. ஏன்னா ராவனுக்கு சரியா தம்பின்னு போனியானா அவனுக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு உனக்கு கர்வம் வந்துடும். அதனால எப்போவுமே நீ தாசனா போகணுமே தவிர அவனுக்கு கூட போகக்கூடாது. அதனால ராமனுக்கு முன்னாடி போய் ஏதாவது ஆபத்து ராமனுக்கு வந்தால் முன்னாடி உன் உசிர விடணும், அந்த வார்த்தை என் காதுக்கு வரணும்னா. சுமித்ரை வந்து அம்மாவா கைகை அம்மாவை பாருங்க. ராமன் காட்டுக்கு போகணும், எம்பிள்ள நாடாளனும், தசரதம் போனா கூட கவலை இல்லைன்னு உசிரை வாங்கினாள் அவள். அவள் சொன்னா, பெத்த பிள்ளைய ராமனுக்காக உன் உசிரை கொடுத்தேன்னு காதில் கேட்கணும்னா அப்படி அனுப்பி வைக்கிறாள். அத ராமஸ்ய சீதா லக்ஷ்மணஸ்ய கிருதஞ்சலி உபத்கிருஷ்ய ராஜானாம் சத்ருக்னீதா பிரதக்ஷணம். சத்ருகனாழ்வார் வந்து பரதனோடு அங்கே இருக்காள். அவர் அங்கே எப்படி அவருக்கு தாசத்துவனா பண்ணிட்டு இருக்காரோ பரதனுக்கு கே ராஜ்யத்தில் அசோதி மகாராஜா கிட்ட அவளுக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது தெரியவே தெரியாது. புறப்பட்டுட்டாள், மர உரி தரிச்சுண்டு நேராக அங்கேருந்து கிளம்புறாள். நல்ல ஸ்ருங்கிபேரிபுரம்னு சொல்லக்கூடிய இவன் கிளம்பும்போது அயோத்தி ஜனங்கள்லாம் கூடவே அழுதுண்டு, ராமா நீ போயிட்டேன்னா இந்த அயோத்தி வந்து வனமாயிடும், நாங்கள்லாம் கூட வரோம், வந்தால் அது அயோத்தி ஆகிடும், இது வனமாயிடும், இந்த வனத்தை அந்த பரதனை ஆழ்ந்துக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிண்டு 14 வருஷம் போக போகிறோம். அதனால் பீரோவில் இருக்கிற அத்தனை புடவை எடுத்து மூட்டை கட்டிக்கிறா ஒத்தி. ஏன்னா தினம் ஒரு புடவை கட்டிக்கணும்னா துவைக்கிறதுக்கு சோப்பு கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ தெரியாதுன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுண்டு மேலே ஒரு மூட்டை, கையில் ஒரு மூட்டை, சந்தில் ஒரு மூட்டைன்னு அங்கே என்னன்னா பெத்த குழந்தைய ஒரு பக்கம் தொட்டில் கட்டி தொங்க விட்டுருக்கா. எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாரும் கிளம்புறா. உடனே கிளம்பின உடனே ராமன் பார்த்தா, சீதே சுமந்திரா, நான் ஒருத்தன் காட்டுக்கு போன்னு கைகை சொல்ல போக எல்லாரும் காட்டுக்கு புரட்டாளே, அப்போ என் தம்பி பரதன் நாடாளும் போது அதை பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாளேன்னு ரதத்தை விட்டு இறங்கிட்டானாம். உடனே சொன்னா, அப்போ காட்டுக்கு போலியா, கேன்சலா, எல்லாரும் ஆற்றுக்கு போகலாமா, சீரியல் பார்க்கலாமா? இல்லை இவாள்லாம் ஓட்டமாக ஓடி வராளே, இந்த ரதத்தில் நீ வேகமாக ஓட்டாதடா, அவள்லாம் நடக்கிறது பிள்ளைத்தாட்சிகள்லாம் ஓடி வரா, நானும் வருவேன்னு குழந்தை குட்டியை தூக்கிட்டு பாட்டிமாரெலாம் ஓடி வரா, ஆனால் அவளை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, நானும் அவளோட சேர்ந்து வரேன், நீ ரதத்தை உருட்டின்னு வான்னு சொல்லி எல்லாரையும் திரட்டின்னு போனா ராமன். போன உடனே தமசா நதி கரைக்கு போனான். இது ஒரே தமாஷா இருக்கேன்னு
சுமந்திரன் பார்த்தான், ஏண்டா மொத்த பேரையும் கூட்டிட்டு பிக்னிக் போகிற மாதிரி வந்திருக்கியே, அப்போ பரதன் வந்தான்னா அது நாடா சுடுகாடான்னு நினச்சிப்பானேன்னா. அவர் சொன்னால், இவாளுடைய பிரேமே, இந்த ராமன் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு, அதை என்னால் விட முடியல. பிரேமமூர்த்தித்த மனுஷ கோ ராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் ஸ்ரீராம ராம ராம் பாபகரே துக்கமிட்டலேத ராமநாம் பாபகரே துக்கமிட்டலேத ராமநாம் பவசமுத்திர சுகதனாவ ஏக ராமநாம் ஸ்ரீராம ராம ராம். நம்ம பாவம் போகணும்னா ராமநாமன்றதானே அந்த பொங்காரத்தை போட்டு தேய்க்கணும் நன்னானா. எல்லாரும் புறப்பட்டாள். அன்னை தமிழா நதி கரையில் வந்து தங்கினாள். அங்கே அற்புதமாக பரத்வாஜருடைய ஆசிரமம். இந்த ஆசிரமத்தில் வந்தவா எல்லாருக்கும் தனித்தனியாக வீடுகளை சுட்டி பண்ணி, ஏன்னா அவர் தபஸ், அந்த தபஸ்ன்றதான அந்த பிரகாசத்தினால எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் காட்டு போட்டு நல்லா அற்புதமாக ஏசி போட்டு விட்டு நன்னா கவனிச்சா, நல்லா போக்தாவாக சாப்பாடு போட்டான். பார்த்தா இதுக்கு தாண்டா ராமனோட வரணும்னு சொல்லிட்டு, தினம் எங்கள் ஆற்றுல பழையதையும் அந்த மிளகாவையும் வச்சு ஒரே திணிச்சின்னு இருந்தா. இன்றைக்கி பார் பக்ஷணம் பாயசம்னு லக்ஷணமாக போடுறார். நமக்கு 14 வருஷம் ஏகபோகமாக சாப்பிட்டுருக்கலான்னு எல்லாம் போக்தாவாக சாப்பிட்டு மடா நித்ரா போஜனான்னு நல்லா உண்ட மயக்கம் தொண்டனை குண்டுன்னு கொரட்டை விட்டுட்டு மண்டலம் ஜூவே அங்கே வந்து இறங்கிட்டு கரடி புலி சிங்கம் எல்லாம் உரிமின்றிருக்கு. பாது ராத்திரி ஆச்சு. ராமன் ஒன்று அவன் சுமந்திரனை எழுப்பினான். ஏண்டா எழுப்புறே, நன்னா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்குறதுக்காக வந்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ன்றார் மெய்கண்டார் மெய்ஞான புறம்பல்ல. அதனால் புறப்படுறான்னு சொல்லி அந்த ரதத்தை எடு, இவா தூங்குற நேரத்தில் போனாதான் இவாளை விட்டு போக முடியும்னு ஏமாற்றி விட்டுட்டு நேர தென்மேற்கா பிரயாணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நதியை தமசா நதியை கடந்து கோசல ராஜ்யம் எல்லாம் கடந்து வேதஸ்ருதின்றதான நதியை தாண்டி கோமந்தி சுயந்திகான்ற ஆறுகளை கடந்து சிங்கிபேரபுரத்துக்கு வந்து சேர்ந்துவிட்டாள். சிங்கிபேரபுரேஷுதம் கங்கா கூலே வவசஜயன் குகமாசாத்திய தர்மாத்மாக நிஷாதாதிபதிம் பிரியம். என்ன தேய்ந்த முகம், கார்மேனி போல இருட்டு, அந்த இருட்டில் நல்ல சல்லடம் போல தொடைகள், அதில் கட்டியிருக்கக்கூடிய அரைஞான் செந்தில தோல், அதில் அரைக்கச்சாக புலியின் வால் உடைவால், அதில் இருக்கிற வில்லில் சோழி மாலை மாதிரி கோத்திருக்கக்கூடியதான நெற்கதிர்கள் விஷப்பாம்புகள், பார்வை பைத்தியம் போல பொருந்தாமே அங்கேயும் இங்கேயுமா பார்த்துண்டு மாமிசமும் கல்லும் குடித்த ஒரு இருட்டு மலை போல குகன் தெத்துப்பல் தெரிக்க ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணார் ராமன் கிட்ட. பண்ணி, தேவா நின்கடல் சேவிக்க வந்தவன் நாவாய் வெட்டுவன் நாயடியே நின்றான். சிங்கிபேரபுரம் என திரைக்கங்கையில் நீ வங்கு தோண்டு நகருடைய வாழ்க்கையால் மருங்கு தேனோடு மேன் உபகாரத்தன் இருந்த வள்ளலை காண வந்து எழுதினான்னு 51வது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் நமஸ்காரம் பண்ணி, ராமா கைகேயி உன்னை காட்டு கமிச்சான்னு கலங்காது. இவனுக்கு அதுக்குள்ளே நியூஸ் வந்துட்டுருக்கு. அது எந்த செல்ஃபோனில் தட்டி விட்டா தெரியல. அங்கே இவன் பிறந்ததுல இங்கே நியூஸ் வந்துடுச்சு. இவன் சொல்கிறான், கைகேயி உன்னை காட்டுக்கு அனுப்பிட்டான்னு கவலைப்படாதே, 14 வருஷம் போக்தாவாக இங்கே உட்காந்து நீ சாப்பிட்லாம், நான் உனக்கு பண்ணி போடுறேன்னு. வாட் யூ மீன்னா, திஸ் இஸ் வஞ்சர மீன் கொண்டாந்து வச்சான். ஐயோ இதெல்லாம் தீண்டுறது இல்லைன்னு ஆசீர்வாதம் பண்ணி குகனை அப்படியே பிரசாதத்தோடு அனுப்பி வச்சு, முன்புலம் ஒரு 4 பேர் முடிவுலதன உனக்கு அன்புல இனி நாம் ஒரு 5 உடலானோம். சம்ஜாகிரத மதம்பேன பிராதுதர்தாஸ்ய லக்ஷணம் சிதச்சந்தாபசந்ததம் தோ ராகவம் வாக்கியமப்ரவீத் குகேன சகிதோ ராமோ லக்ஷ்மணோன்ய சத்யாக தேவனேன பதம் கத்வா அதித்தீத்வா பசூதகாக. ஏ குகா, உன்னுடைய அன்புக்கு நான் அடிமையாயிட்டே. இதுவரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு என்னோடு சேர்ந்து 4 பேர் இப்போ பிள்ளைகளாக இருந்தா, குகனே உன்னோட 5 பிள்ளைகள் தசரதுக்கு ஆகிட்டா, உன்னை 5வது பிள்ளையா தசரத பிள்ளையா சேர்த்துக்கிறேன், உன்னை என்னுடைய தம்பியாவையே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அற்புதமாக இந்த பரத்வாஜர் இருன்னு சொன்ன போதும் நான் சாப்பிட மாட்டேன்னு ராமன் சொல்லி அங்கேருந்து நான் 14 வருஷம் முடிச்சுட்டு திரும்ப நான் இங்கே வரும்பொழுது உங்கள் ஆற்றுல வந்து கண்டிப்பாக கை நினச்சி சாப்பிட்டு தான் போவேன்னு அன்றைக்கி எல்லாரும் சாப்பிட்ட போது பரதன் நான் வந்து விரதியாக வந்திருக்கேன்னு சாப்பிட மாட்டேன்னு கிளம்பினவன். அப்படியே தசரதன் கௌசல்யி இந்த இடத்துல புலம்புறான். ஒரு முனிகுமாரனே யானை தண்ணி முகறதுன்னு நினச்சிட்டு
வேகத்தில் நான் மறைஞ்சிருந்து பானம் போட்டு கடைசியில் பார்த்தா வயசான தம்பதிகள் அப்பா அம்மாவே கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, காபடியில் வச்சுட்டு தூக்கின்னு வந்திருக்கா. அந்த குழந்தைய நான் அடிச்சுட்டேன். அவள் 2 பேரும் தாகத்துக்கு தண்ணி முள்ள போனவனே யானேன்னு அடிச்சுட்டே. அவகிட்ட போய் கதறி, உங்களுக்கு இனிமேல் குழந்தை இல்லைன்னு பயப்படாது, நானே உங்களை அப்பா அம்மாவா வச்சுட்டு குழந்தையா விசுருட்ட பண்ணுறேன்னு. ஆனால் அவள் முனி தம்பதியராக இருக்கக்கூடிய அவள் சாகர வயசில் எனக்கு விசுருட்ட பண்ண பையனை நீ அடிச்சுட்டியே, நீ உசுறு விடும்போது உனக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் உன் பக்கத்தில் இருக்க மாட்டான்னு சாபம் கொடுத்தா. அது சத்தியமாக படிச்சுடுத்து. உன்னுடைய இளைய பிள்ளையாக இருக்கிற 2 பையனும் கைகேயுடைய அப்பா வாத்துக்கு போயிட்டான். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற 2 பிள்ளையும் இங்கே காட்டுக்கு போயிட்டான். 4 பிள்ளை பெற்றும் எனக்கு யாரும் கொல்லி போட ஒருத்தர் கூட இல்லையேன்னு ராத்திரெல்லாம் புலம்பிண்டே பகவான் அந்த தசரதன் வைகுந்தத்துக்கு போய் சேர்ந்துட்டான். வதம பிரதிரூபந்து மகத்தே சஸ்ய ராகவ விலபடன்னேவ தர்மாத்மா கௌசல்யா முனம பிரவீத்து. உடனே வசிஷ்டர் மந்திரிகள்லாம் கூப்பிட்டு, இனிமே ராஜா இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது, இவனுக்கு காரியங்கள் அந்திம காரியங்கள் நடக்கணும். அதனால் ராமனை 14 வருஷம் அங்கே அம்மா அனுப்பியிருக்கிறதா திருப்பி கூட்டின்னு வர முடியாது, பரதனை கூட்டின்னு வாங்கணும்னா. பரதன் இருக்கிற கேகே தேசத்துக்கு 7 நாள் பிரயாணப்பட்டால் தான் போக முடியும். அத்தனை நாள் இந்த தேகத்தை எப்படி வைக்கிறது? அப்போல்லாம் ஃப்ரீசர்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணான்னா நெய்யில் போட்டு வச்சாலும், அதாவது நெய்க்கு மகத்துவம். எந்த பண்டத்தையும் நெய்யிலே இட்டால் அது வருஷமானாலும் கெடாது. அது மாதிரி தசரதனுடைய தேகத்தை நெய்யில் புடம் போட்டு வச்சு அவனை 7 நாள் சுமந்திரன் அங்கே சுமந்திராதிகளெல்லாம் அனுப்பி பர்த்தாழ்வான போயிட்டான்னு சொன்னால் அவன் வரமாட்டான். அவனை நேராக காட்டுக்கு போயிடுவான். எங்கள் அப்பாவுக்கு நான் கொல்லி வைக்க மாட்டேன், நான் ராமனை தேடின்னு போகிறேன், அப்படியே புறப்பட்டு போயிடுவான்னு வெறுமை சொல்லி கூட்டின்னு வாடினான். உடனே அப்பாவுக்கு உடம்பு சரியில்லே வாடான்னு அப்படி கூட்டின்னு வராள். வந்தவொடனே தசரதனுக்கு அந்திம காரியங்கள்லாம் முடிக்கிறாள். முடித்த உடனே கைகேயி சொல்கிறாள், வசிஷ்டர் சொல்கிறார், நீ தான் இந்த நாட்டை ஆளணும், இது பரதனுடைய ஆணை, ராஜாவோட ஆணை, உன்னுடைய அண்ணா ராமனுடைய ஆணை, ராஜா ராமனுடைய ஆணைனா. அவன் சொன்னால், எப்போ எனக்குன்னு அப்பா கொடுத்துட்டாலோ இது என் சொத்து, இதை நான் வேணாலும் வச்சுக்கலாம், யாருக்காவது தானம் வேணாலும் பண்ணலாம், அதனால் இதை நான் ராமனுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு அப்போவே மர உரியை கட்டின்னு கிளம்பிவிட்டாவே. கிளம்பி போகும்போது அவள் தாயாரெல்லாம் பார்க்குறா, இப்போவாது ராமனை பார்க்குறதுக்கு ஒன்றிட்டு அந்த அனுகிரகம் கிடைக்கட்டும், எங்களையும் அழிச்சுன்னு போகணும்னு. உடனே 3 பேரையும் அழிச்சுட்டு நேர பரத்வாஜரை பார்த்து சிருங்கிவேரபுரம் வந்து அங்கேருந்து தாயூரை கொண்டு தாதை உறவியே தாரணி தண்டை தீவினை நினைத்து சிந்தை முகத்தில் தெக்கி போயினன் என்றென்று புகழினோன் தம்மை கண்டால் 1000 நாமர் நின் கேள் ஆவரோ என்றான்னு தெரியலே நம்மான்னு. பிரதர்னு இருந்தால் பரதர் மாதிரி இருக்கணும்னு தான் குகன். உன்ன மாதிரி ஒரு ராமனை கூட பார்க்க முடியல, 1000 ராமனுக்கு நீ ஒருத்தன் ஒப்புன்னு சந்தேகப்பட்ட குகன் தானே கூட்டின்னு பரதாழ்வாரே, வாங்கோ நான் போய் ராமனை உங்களை சந்திக்க வைக்கிறேன்னு நேர ராமன் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போகிறாள். பரதன் நேர போனால் அந்த படையெல்லாம் திரட்டின்னு வரதை பார்த்தோன்னே லக்ஷ்மணன் ஒரு மரத்து மேலே ஏறி புஷ்பத்தை பறிக்க போனவன் இந்த சைன்யங்களோட புழுதி பறக்க வரதை பார்த்தோன்னே, அண்ணா தப்பு பண்ணிட்டோன்னா நீ அப்போவே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா கேகே ராஜ்யத்துக்கு போய் பரதனை முடிச்சு விட்டு வந்திருப்பே, நீயே முடிச்சு விட்டிருக்கலாம். இப்போ பாரு, நீ கொடுத்துட்டு வந்தா அது போராதுன்னு அவன் அம்மா காட்டுக்கு அனுப்பினா, பிள்ளையாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா வெறுமை காட்டுக்கு அனுப்பினா போகாது, அவனை இடுகாட்டுக்கே அனுப்பி விட்டு வந்துடுறேன்னு புறப்பட்டு வந்திருக்கான் பாருன்னு சொல்லி அவனை விடக்கூடாதுன்னா இப்பயே நான் முடிச்சுடுறேன்னு வேகமாக வழங்கினான். ததசிரதித்வாது பாதுகே பரதத்ததா ஆருரோக ரதம் திருட்வா சத்ருக்கேன சமன்விதா. சித்திரகூட பர்வதத்துக்கு வந்தவன் ராமன் சொல்கிறான், தேவனுடைய குறுக்கு புத்தி இங்கே பிரயோகப்படுத்தாதே, ஒருத்தன் வேணும்னா நான் கொடுத்த ராஜ்யத்தை அவன் போதாதுன்னு என்னை முடிக்க வருவான்னு சொல்றியே, அப்படி வரவன் இந்த நல்ல கிரீடத்தை போட்டுட்டு அலங்காரங்களோட பீதாம்பரத்தோட தான் வரணும். அவன் எப்படி வந்திருக்கான் பாருனா, அழகா ஒரு தாசனை போல ராமனை போலவே விரத கோலம் பூண்டுட்டு மர உரி கட்டின்னு வரான். அந்த கோலத்தை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி கூப்பிடுறாள். ஏற வந்தவன் நந்தி கிராமே கோகரத்ராஜ்யம் ராமாகமனகஷயா கதேது பரதே ஸ்ரீமான் சத்யசந்தோ ஜிதேந்திரியா. ராமா, உன்னுடைய ராஜ்யம் ராமராஜ்யம்
அது அப்பா முடிவு பண்ணதுதான். அதுக்கப்புறம் மாற்றி யாருமே எழுத முடியாதது, அது எழுத முடியாத ஒரு காவியம். அதனால அந்த ராஜ்யத்தை நீ வந்து ஏற்றுக்கணும் வரணும்னு கேட்டான். உடனே ஆமன் சொன்னா, எப்போவுமே ஒன்று தடைப்பட்டுதுன்னா அது வழியில் போனாதான் அடுத்து நல்லபடியாக நடக்கும். எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அப்பா ஆசைப்பட்டா, தடைப்பட்டுது. ஆனால் பாதுகாப்பட்டாபிஷேகம் நடக்கணுன்றது கிரமம், அதனால அது நடக்கணும். இது எனக்கு நடக்காத சிரமம் இல்லை, பாதுகாப்பட்டாபிஷேகம் நடக்கிறது தான் கிரமம், அதனால அது அக்கிரமமாக போச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் சொன்னான், அண்ணா எப்போ ராஜா வந்து எனக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டானோ அந்த சொத்தை எனக்கு எழுதியாச்சுன்னா உயில் பண்ணியாச்சுன்னா அது எங்கிட்ட வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த சொத்தை நான் யாருக்கு வேணாலும் தரலாம், நான் உனக்கு தரேன் அந்த ராஜ்யத்தை, நீ வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னா. அப்போ சொன்னால், நீ சொத்தை வாங்கினது தர்றதெல்லாம் ஏற்றுக்கிறேன், அது தர்மம் தான் நீ பேசுகிறே. ஆனால் அதில் ஒன்று மறந்துட்டேனா, என்னன்னா அப்பா ஒரு வார்த்தை சொன்னான்னு கைகை சொன்னாலே நான் வந்து எதுக்காக பிறந்திருக்கேன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அது அப்பா உயிரோடு இருந்தால் தான் அந்த பிள்ளை கேட்பான். அப்பா போயிட்டான்னா அத்தோடு அவன் சொன்ன வார்த்தையும் போயிடுச்சுன்னு காலாவதி ஆட்சின்னு விட்டுப்படாது. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணான்னா காட்சியில் போனால் எதையாவது விட்டுட்டு வரணும், ஏன்னா சாகர காலத்தில் வைராக்கியத்தை விட்டுட்டு வந்தால் அங்கே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் காட்சியில் போனால் எதாவது விட்டுட்டு வரணும். அதனால் சில பேர் போயிட்டு வந்தவாளை கூப்பிட்டு கேட்பா, நீ காசி போயிட்டு வந்தேடாமே என்ன விட்டுட்டு வந்தேன்னா. அவள் சொன்னால், நான் இனிமேல் வேப்பங்காயை சாப்பிட்றது இல்லைன்னு விட்டுட்டு வந்துட்டேன். நாளைக்கே கிடைக்கட்டும்னு ஆற்றுல உட்காந்து சீரியல் பார்க்குறாளோ. இந்த சபையில் நடக்கிற பாதுகாப்பு பட்டாபிஷேகத்தினால எல்லாருக்கும் இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும், இழந்த ராஜ்யங்கள் திரும்ப கிடைக்கும், இழந்த சொத்து மீண்டும் கிடைக்கும், இழந்த குடும்ப தம்பதிகள் மீண்டும் ஒன்றா அந்யோன்ய தம்பதிகளாக சேருவார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் உதவி பண்ணுறவாளுக்கு கௌரவ பதவி கிடைக்கும், கடல் கடந்த வியாபாரங்கள் பலிதமாகும், ராஜ்யத்தை விட்டு கண்டம் போய் அங்கே கௌரவமாக சம்பாதிக்கிற யோக்கியதை கிடைக்கும், வாழ்க்கையில் மேலே 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 உயர்ந்து போகிறதானே அந்த மங்களம் பெருகும்னு சொல்லி இந்த அற்புதமான பாதுகாப்பு பட்டாபிஷேகத்தில் உங்கள் அனுமதியோடு நம்முடைய சாஸ்தாதாசன் அவர்கள் வந்திருக்கார். அவரை உங்களுக்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன். அவர் வந்து வீரமணி, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பேர், அவருடைய ரிலேட்டிவ். அவர் வந்து நிறைய பக்தி பாடல் ஐயப்பன் மேலே பாடக்கூடியவர். நமக்காக ஒரு 2 நிமிஷம் அவர் வந்து ராமனை பற்றி ஒரு கீர்த்தனை பண்ண மங்களம் பாடி முடிக்கிறேன். ஜீவனஸ்மரணே ஆஞ்சநேய ஸ்வாமிக்கு, சமஸ்த பக்த மண்டலிக்கு.